பூலோக வைகுந்தத்தினுடைய ஒவ்வொரு படிக்கல்லும் அந்த சேத்திரத்தினுடைய மகிமையை நமக்கு சொல்லும். ராமனுடைய பாதம் பட்ட பதி. நம்முடைய பாரத பிரதமர் இங்கே முதலிலே வந்து அதற்கு பின்பு அயோத்திக்கு சென்று பிராண பிரதிஷ்டை ஏன் செய்கிறார் என்றால், ராமனுடைய பாதம் பட்ட பதி. முதலிலே ஒரு தெய்வத்தை கொண்டாட வேண்டுமென்றால் அந்த தெய்வத்தினுடைய திருவடி பட்ட மண்ணை நாம் கொண்டாட வேண்டும். இதையெல்லாம் அறிந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவனாகிய நம்முடைய பாரத பிரதமர் இந்த பாரத புண்ணிய பூமியிலே காவேரி கரையிலேதான் அந்த ராமருடைய பாதம் பட்ட பதி, அவர் நடந்த பதி, தன்னுடைய கால்கள் நடந்த பதி, அந்த திருப்பாதங்கள் நடந்து வீழனாழ்வானுக்கு கொடுத்த அந்த ஸ்ரீரங்க விமானம். அப்படிப்பட்ட பூலோக வைகுந்தத்திலே இங்கேதான் வால்மீகி பிறந்தது தமிழ்நாடு தான். வடதேசத்திலே ராமன் ஜனித்திருந்தாலும் அவருடைய ராமாயணம் என்கிற கிரந்தத்தை இந்த உலகமெல்லாம் காட்டி கொடுத்தவர் வால்மீகி. அவர் தவமிருந்து அந்த ராமாயணத்தை எழுதினார். மிக வால்மீகி ராமாயணத்தில் சங்கேப ராமாயணம் காயத்ரியை கொண்டு மூலமாக அந்த ராமாயணம் பாடப்பட்டிருக்கு. அதில் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்விம் பக்திதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகீர் முனிபங்கமம் என்று தவமிருந்து வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுக்கும் பகவானுடைய நாமத்தை கொண்டாடுவதற்கும் பகவானுக்கு ஒரு ஆலய நிர்மாணம் செய்வதற்கும் அதற்கு ஒரு குடமுழுக்கு காண்பதற்கெல்லாம் தவம் இருக்க வேண்டும். அதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் 11 நாட்கள் இளநீர் மட்டும் அருந்தி அந்த ஆச்சார நியமனத்தோடு தவமிருந்து முறைப்படி இந்த தரிசனத்தை பெற வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தபஸ்விகள் வாழ்ந்த பதினா தமிழகம்தான். இங்கேதான் திருவான்மியூர் என்கிற திவ்யதே அந்த தலம் இருக்கிறது, திருத்தலம். அந்த திருவான்மியூர் என்கிற பதியிலே தான் வால்மீகி உருவானார். வால்மீகம் என்பது ஒரு கரையான் புற்று. அந்த கரையான் புற்று இவர் ராமனுக்காக ராமநாமத்தை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று அமர்ந்து தவம் செய்த பொழுது அவரை சுற்றி கரையான் புற்று கட்டியது. அதனாலே அவர் வால்மீகத்துக்குள்ளே அவதரித்த முனிவர் என்பதனாலே வால்மீகி மகரிஷி என்று திருநாமம் பெற்றார். அந்த தலம் நம்முடைய பாரத பூமியிலே தமிழ்நாட்டிலே தான் திருவான்மியூர் என்று வால்மீகியூர் என்று அது அழைக்கப்படுகிறது. வனமாக இருந்த தலம். அதுபோல ராமனுடைய சரித்திரத்தை பிற்பாடு பரப்பியவர்கள் குச்சலவர்கள் என்று சொல்லக்கூடிய ராமனுடைய புதல்வர்கள் லவகுச்சாதியர்கள். அவர்கள் கோயம்பேடு என்கிற நம்முடைய தமிழ்நாட்டிலே தான் குச்சலபபுரி என்று அங்கே பரமேஸ்வரனை வழிபட்டிருக்கிறார்கள். அதன் பக்கத்திலே மதுரவாயல் என்கிற பதி இருக்குது. அது மதுர வாசல்னு பேர். ராமன் சீதை அழைத்து கொண்டு இந்த குச்சலவர்கள் வணங்கிய பதியை பார்க்க வந்த பொழுது அயோத்தி ராம பட்டாபிஷேகத்துக்கு முன்பாக மதுரமான வாசல் கடந்து வந்தாராம். அதனால் அதுக்கு மதுர வாசல்னு பேர். தற்போது மதுரவாயல் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி சரித்திர பெருமைகள் கொண்ட தமிழ்நாடு, அந்த சான்றோர் நிறைந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பாடுவது போல அந்த தமிழ்நாட்டிலே தான் ராமன் நடந்து 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 சீதையை அந்த ராமேஸ்வரத்திலே அவருடைய திருக்கைகளினாலே பிரதிஷ்டிக்கப்பட்ட மணல் லிங்கத்தை பூஜித்து அந்த சீதையை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு போய் ராம ராஜ்யத்தை நிறுவினார். அப்பேற்பட்ட அந்த ராமனுக்கு இந்த கஜங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுமா. இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீர்களானா 5 விதமான கதியிலே ரங்கநாத பெருமாள் வைகுண்ட ஏகாதசிக்கு எழுந்தருளுவார். அதாவது கஜகதி, துரககதி, ராஜகதி, சிம்மகதி என்றெல்லாம் வரிசையாக சொல்லி கொண்டு போவார்கள். கஜகதி என்றால் யானையை போலே துள்ளி கொண்டு வருவார். தமிழில் சொல்வதுண்டு ஒரு பழமொழி, யானை வரும் பின்னே மணிவோசை வரும் முன்னே. ஒரு யானை கம்பீரமாக நடந்து வருதுன்னா அதுக்கு ராஜகதின்னு பேர். ராஜானா காட்டுக்கு சிம்மமும் யானையும் தான். ஒரு யானை பட்டத்து யானை நடந்து வருதுன்னா ஒரு ராஜா வராருன்னு எல்லாருக்கும் அப்படியே கையெடுத்து கும்பிடணும்னு அப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்த நிலை உண்டாகுமாம். ஒரு ராஜாக்கே ஏற்றம் கிடக்கக்கூடியது யானை. அந்த யானை தான் அந்த காலங்களில் ராஜாக்களை மாலையிட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வேலைகளை கூட யானைகள் செய்திருக்கிறது என்று புராணங்களிலும் சரித்திரங்களிலும் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட நம்முடைய பாரத பிரதமர் இங்கே இதையெல்லாம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்கிற வள்ளுவனுடைய வாக்கிற்கு இணங்க இங்கே பாரத பிரதமர் வருகை தந்து திருவரங்கம் என்கிற
பூலோக வைகுந்தமான இந்த காவேரிக்கரை ரங்கநாதருடைய அந்த சன்னிதானத்திலே ஒவ்வொரு சன்னிதானத்திற்கும் தான் குப்பிய கரங்களோடு சென்று இந்த அற்புதமான கஷேத்திரத்தை தரிசித்து வருகிறார். ஸ்ரீரங்கம் ஒரு காலத்திலே மண்மூடி போன பொழுது கிளியினுடைய உதவியோடு சோழ மன்னன் இந்த கோவிலை கண்டெடுத்தான். அதனால் அந்த சோழ மன்னனுக்கு கிளிச்சோழன் என்றும் கிள்ளி வளவன் என்றும் திருநாமம் உண்டானது. அப்படிப்பட்ட மண்மூடி போன இந்த கோவிலை மீண்டும் புனருத்தாரணம் செய்தவன் கிள்ளி வளவன் என்கிற சோழ மன்னன். இந்த திருவரங்க திருக்கோவிலை பாதுகாத்து திருப்பணிகள் செய்வதற்காக திருவரங்க கோவில் சிலை பிரம்மாவினுடைய தவத்தினாலே திருப்பார்க்கடலிலே இருந்து வெளிப்பட்டு தோன்றி